கேள்வி 1. கிறிஸ்மஸ் என்பது எதை குறிப்பிடுகிறது? பதில்: கிறிஸ்துவின் பிறப்பை. கேள்வி 2. கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது? பதில்: சிமியோன். லூக்கா 2 அதிகாரம் 25 மற்றும் 26 கேள்வி 3. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வசனம் எதில் இடம்பெற்றுள்ளது? பதில்: ஏசாயா. ஏசாயா 9 அதிகாரம் 6 கேள்வி 4. இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னது யார்? பதில்: மீகா. மீகா 5 அதிகாரம் 2 கேள்வி 5. எந்த புத்தகத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி சொல்லப்படுகிறது? பதில்: மத்தேயு, லூக்கா. கேள்வி 6. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளிடம் கூறிய தேவதூதன் யார்? பதில்: கபிரியேல். லூக்கா 1 அதிகாரம் 26 மற்றும் 28 கேள்வி 7. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? பதில்: தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1 அதிகாரம் 23 கேள்வி 8. யோசேப்பு மரியாளுடனே ஏன் நாசரேத்து ஊரில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்? பதில்: குடிமதிப்பெழுதப்படும்படி. லூக்கா 2 அதிகாரம் 3 மற்றும் 4 கேள்வி 9. எருசலேமிலே மேற்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின விதவை யார்? பதில்: அன்னாள். லூக்கா 2 அதிகாரம் 36 மற்றும் 38 கேள்வி 10. இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறந்தார்? பதில்: பெத்லெகேம். மத்தேயு 2 அதிகாரம் 1 கேள்வி 11. எந்த ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார்? பதில்: ஏரோது. மத்தேயு 2 அதிகாரம் 1 கேள்வி 12. எங்கே நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள வந்ததாக சாஸ்திரிகள் கூறினார்கள்? பதில்: கிழக்கிலே. மத்தேயு 2 அதிகாரம் 2 கேள்வி 13. ஏரோதின் இடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார்? பதில்: சாஸ்திரிகள். மத்தேயு 2 அதிகாரம் 1 மற்றும் 12 கேள்வி 14. ஏரோது இறந்த பின்பு பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எந்த தேசத்துக்கு போகும்படி கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு கூறினார்? பதில்: இஸ்ரவேல். மத்தேயு 2 அதிகாரம் 19 மற்றும் 20 கேள்வி 15. மரியாளுக்கு பிறக்கும் குமாரனுக்கு என்ன பெயரிடும்படி கர்த்தருடைய தூதர் யோசேப்புக்கு கூறினார்? பதில்: இயேசு. மத்தேயு 2 அதிகாரம் 21 கேள்வி 16. சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவிற்கு எதை காணிக்கையாக வைத்தார்கள்? பதில்: பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். மத்தேயு 2 அதிகாரம் 11 கேள்வி 17. தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு குழந்தை இயேசுவை கொலை செய்ய தேடியவன் யார்? பதில்: ஏரோது. மத்தேயு 2 அதிகாரம் 13 மற்றும் 16 கேள்வி 18. யோசேப்பு மரியாளையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் எங்கிருந்தார்? பதில்: எகிப்து. மத்தேயு 2 அதிகாரம் 15 கேள்வி 19. ஏரோது பெத்லெகேமிலும் அதிக சகல எல்லைகளிலும் இருந்த எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்தான்? பதில்: 2. மத்தேயு 2 அதிகாரம் 16 கேள்வி 20. ஏரோது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்த போது எந்த தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று? எரேமியா. மத்தேயு 2 அதிகாரம் 16 மற்றும் 18 கேள்வி 21. பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு யோசிப்போம் கலிலேய நாட்டின் புறங்களில் விலகி போய் எந்த ஊரிலே வந்து வாசம் பண்ணினார்? பதில்: நாசரேத்து. மத்தேயு 2 அதிகாரம் 21 மற்றும் 23 கேள்வி 22. யார் தன் தகப்பன் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிற யோசேப்பு கேள்விப்பட்டு பயந்தார்? பதில்: ஆர்கெலாயு. மத்தேயு 2 அதிகாரம் 28 கேள்வி 23. எந்த பெயரால் அழைக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரிலே வாசம் பண்ணினார்? பதில்: நசரேயன். மத்தேயு 2 அதிகாரம் 23
கேள்வி 24. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எந்த ஊரிலே பிறந்திருக்கிறார்? பதில், தாவீதின் ஊரிலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 25. முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையை குறித்து தேவதூதனால் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினவர்கள் யார்? பதில், மேய்ப்பர்கள். கேள்வி 26. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கூறியது யார்? பதில், சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 மற்றும் 31ஆம் வசனம். கேள்வி 27. விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எந்த நாளிலே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்? பதில், 8ஆம் நாளிலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 28. மரியாளின் வாழ்த்துதலை கேட்டபோது அவள் இனத்தாளாயிருந்த யாருடைய வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிற்று? பதில், எலிசபெத்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 மற்றும் 41ஆம் வசனம். கேள்வி 29. எலிசபெத்து கர்ப்பவதியாயிருந்த எந்த மாதத்திலே கபிரியேல் தூதர் மரியாள் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார்? பதில், 6ஆம் மாதத்திலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். கேள்வி 30. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்று மரியாளிடம் கூறியது யார்? பதில், எலிசபெத்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். God bless you.